சுவாமியே சரணமையப்பா. கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடிய சுமந்துக்கிட்டு பெருவழிய நடந்துக்கிட்டு பெற்றதுள்ளி ஆடிக்கிட்டு திந்தக தோம்பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு பாரோமையா சபரி பாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா நாங்கள் வந்தோமையா சபரி வந்தோமையா கட்டேந்தி சபரிக்கு வந்தோமையா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருப்படிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் 28/11/2024 வியாழக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்று போற்றப்படுகின்ற வியாழக்கிழமை. இப்போ பொதுவாக இந்த ஜாதக ரீதியாக குருவுடைய அனுக்கிரகம் குறைவாக உள்ளவர்கள் இந்த குரு பலன்கள் இருக்கின்ற பொழுது சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏதுவாக அமையக்கூடியது. எனவே இந்த குரு நல்ல இடத்தில் இருக்க வேண்டும், நல்ல பார்வை பார்க்க வேண்டும். அவ்வாறு குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். எனவே இந்த வியாழக்கிழமைகளிலே குரு பகவானை நாம் வழிபாடு செய்வது, நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வலதை நோக்கி அமர்ந்திருக்கின்ற இந்த குரு பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்து கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுவதற்கு ஒரு சிறப்பான வழிபாடு இந்த வியாழக்கிழமைகளிலே வியாழ பகவானுடைய குரு பகவானுடைய வழிபாடு. இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழா அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டில் 44வது ஆண்டாக இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் இலங்கை திருநாட்டிலும் உலகளாவிய ரீதியிலே மலேசியா, சிங்கப்பூர், சுவிஸ், ஜெர்மன், பிரான்ஸ், லண்டன், கனடா போன்ற நாடுகளிலே இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகளை சிறப்பான முறையிலே ஆரம்பிக்கப்பட்டு நடந்து வருகின்ற சிறப்போடு கூடியதாக இந்த பூஜை வழிபாடுகள் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த உலகளாவிய ரீதியிலே ஐயப்பன் பூஜை வழிபாடுகளிலே கலந்து சிறப்பிக்கின்ற பெரும் பாக்கியமும் ஐயப்பனுடைய அருள்நாளே கிடைத்திருக்கின்றது. இந்த ஆண்டு 25வது ஆண்டாகவும் இந்த ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் உலகளாவிய ரீதியிலே பொதுவாக சுவிஸ் மாநகரிலே தனித்துவமான ஐயப்பனுக்கென்று மூலமூர்த்தியக்கூடிய ஐயப்பனுடைய ஆலயம் சுவிஸிலே பிரம்மண்டோப்பன் என்ற பதிவிலே இந்த ஐயப்பனுடைய தேவஸ்தானத்திலே சிறப்பான முறையிலே இந்த ஐயப்பன் விரத அனுஷ்டானங்கள் பூஜை வழிபாடுகள் பிரம்மண்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தினுடைய குருசுவாமி தியாகராஜா மகேந்திரன் சாமி அவர்களுடைய ஒழுங்கமைப்பிலே சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த பூஜை வழிபாடுகளில் நாம் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்ந்து கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்தி சுபம்.
இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு தம்மை மக்களுக்கு தம்முடைய இயல்பை, தம்முடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்திய பொழுது, நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு என்று சொன்னதும் மக்கள் பலர் இடறல் பட்டார்கள். ஏனென்றால் அவருடைய தந்தை, தாய், அவருடைய குடும்ப பின்புலத்தை அறிந்தவர்கள், இவர் சூசையின் மகன், இவர் மரியாவின் மகன் என்று சொல்லி எங்களுக்கு தெரிந்தவர், எப்படி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்பதை நம்புவது என்பது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இயேசுவை வெறும் மனிதனாக அல்லது ஒரு ஆற்றல் மிக்க திறமைசாலியான ஒரு வீரனாக, ஒரு தலைவனாக மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு, கடவுள் அருளை பொழிகின்றார். உணவு என்பது இஸ்ராயேல் மக்களுக்கு பாலைவனத்திலே அவர்கள் உணவில்லாமல் தவித்த பொழுது மன்னா என்கின்ற உணவை கொடுத்து அவர்களை உண்பித்தது அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருந்தது. அனைத்தும் மனிதர்களுடைய சக்தியினாலும் ஆற்றலினாலும் கிடைக்காது. ஆனால் இறைவன் கருணை கூர்ந்தால் அது நடக்கும் என்பது மனித சமூகத்தினுடைய ஆழமான நம்பிக்கையாகும். அதனால் அவர்கள், இந்த இஸ்ராயேல் மக்கள் பரம்பரையாக இந்த பாலைவனத்திலே உணவு அளித்தவர். உணவு அளிப்பது என்பது உயிர் கொடுப்பது. பாலைவனத்திலே அவர்கள் மடியாமல் பாதுகாத்தவர் இறைவன். பாலைவனத்திலும் அவர்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். இது ஆழமான ஒரு ஆன்மீக அனுபவமாகும். இது எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகும். அதன் அடிப்படையில் தான் இந்த இயேசு கடவுளால் அருளப்பட்ட ஒரு தெய்வீக பிரசன்னம் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. நாங்கள் அடிக்கடி இந்த நற்கருணை விருந்திலே கலந்து கொள்வதற்கு செல்லுகின்றோம். ஒரு இனமாக, ஒரு மக்களாக, ஒரு குடும்பமாக நாங்கள் ஆலயங்களிலே ஒன்று கூடி இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது, வெறுமனே ஒரு மனிதர்கள் சமூக ரீதியாக, சம்பிரதாய ரீதியாக உட்கொள்ளுகின்ற ஒரு உணவல்ல. அவையெல்லாம் நல்லது. ஆனால் இந்த உணவு என்பது, இந்த உணவு என்பது உயிர். அந்த உயிரை கொடுக்கக்கூடிய இறைவன், தெய்வம், அது இயேசு கிறிஸ்துவினால் ஆகும். அந்த இயேசு கிறிஸ்துவை உட்கொள்ளுவது என்பது இந்த இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல். அப்பொழுதுதான் இந்த சாதாரணமான வாழ்வு ஒரு இறைவனுக்குரிய மக்கள் என்கின்ற ஒரு உயர்வான வாழ்க்கை தரத்தை நாங்கள் பெறுகின்றோம். வெறுமனே எல்லோரும் உண்கின்றார்கள் என்பதல்ல. நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இந்த இயேசுவை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இயேசு எப்படி ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு உணவு அவசியமோ, அவ்வளவு தூரம் இந்த இயேசுவை இறைவனுடைய அருள், இறைவனுடைய கொடை, இறைவனுடைய பிரசன்னம் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய வாழ்வு வெறுமனே நாங்கள் உடலோடு உயிர் இருக்கின்ற ஒரு சாதாரணமான ஒரு மிருகம் அல்லது இயற்கைகள் உயிரோடு இருக்கின்றன என்பது போல அல்ல. மனித வாழ்வு என்பது தெய்வீகம் எங்களுக்குள்ளே புதைந்திருக்கின்றது. அந்த தெய்வீகத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற அழகான ஒரு அழைப்புக்கு நாங்கள் பதிலளிக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்வு ஒரு படி உயர்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். இதைத்தான் இறைவன் எங்களிடம் அழைக்கின்றார். சாதாரணமான ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்றல்ல, இந்த மனித தன்மையினுடைய புனிதத்துவத்தை, மேன்மையை, மாண்பை என்னுடைய பேச்சிலும் நடத்தையிலும் வெளிக்கொண்டு வர வேண்டும். மற்றவர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு இந்த மனிதனுக்குள்ளே ஒரு தெய்வீகம் இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். நான் எனக்கு விளம்பரம் செய்யக்கூடாது.
அடுத்தவர்கள் என்னிலே இனம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த இயேசுவினுடைய தெய்வீகத்தை இனம் கண்டுகொண்ட சீடர்கள் அவரை நம்பினார்கள், வாழ்வு பெற்றார்கள். உண்பதனாலே உயிர் வாழ்வது போல இந்த இயேசுவை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்றுக்கொள்வதனாலே எங்களுடைய வாழ்வு ஒரு நிலை வாழ்வாக, நிரந்தரமான வாழ்வாக, நீடித்த வாழ்வாக, அருள் வாழ்வாக மாறும். ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அந்தஸ்திலே இந்த உலகத்திலே படைத்து எங்களை வாழ வைத்து இறைவன் அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கென்று தனித்தனியான அந்தஸ்துக்களை இறைவன் தந்திருக்கிறான். எங்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைத்திருக்கிறதோ, எந்த அருட்கொடை கிடைத்திருக்கிறதோ அதை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய, எனக்கு மேலால் உயர்ந்து வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது. பொறாமையை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, தடை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றவருடைய குறைகளை பற்றி பேசுவதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. ஒருவன் மற்றவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை, திறமைகளை, செல்வங்களை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகின்றான் என்றால் அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே கருகி விடுகிறது என்று சொன்னார்கள். ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள். யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ, மற்றவனை பார்த்து மற்றவனிடத்தில் இருக்கின்ற செல்வாக்குகள், செல்வங்கள், அந்தஸ்துக்கள், அவனுடைய கண்ணியங்கள், மாண்புகளை பார்த்து யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே பற்றி விடுகிறது. எதை போல தெரியுமா? ஒரு விறகு பற்றி எரிந்து எவ்வாறு அது கடைசியில் சாம்பராகி விடுகிறதோ, இதே போன்று மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனுடைய ஈமான் என்கின்ற அந்த பிரகாசம் அப்படியே எரிந்து சாம்பராகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்பது ஒரு இழிவான ஒரு செயலாகும். அந்த பொறாமையின் காரணமாகத்தான் மனிதன் மற்றவனை வீழ்த்த பார்க்கிறான். உயர்ந்தவர்களை தாழ்த்த பார்க்கிறார்கள். சிரித்தவர்களை அளவைக்க பார்க்கிறார்கள். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்று சமூகம் மட்டுமல்ல, நாடுகளும் கண்டங்களும் இன்று பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு இன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கெட்ட பண்பு ஒன்று இருக்குமென்றால் அது பொறாமையாக இருக்கிறது. பொறாமை யாரிடத்தில் தான் இல்லை? ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மாணவர்கள் ஆசிரியர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மனைவியை கண்டு கணவன் பொறாமைப்படுவதும், கணவனை கண்டு மனைவி பொறாமைப்படுவதும், இப்படியாக பொறாமை பல்கி பெருகி காணப்படுகின்ற இன்று ஒரு சமூக நோயாக மாறியிருக்கிறது. இந்த பொறாமையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யார் எப்போது என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்றே எமக்கு தெரியாது. அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை நேரத்தில் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த இறைவனுடைய வசனங்களை யார் ஒருவர் காலை நேரத்திலே ஓதிக்கொள்கிறாரோ, பாராயணம் செய்கிறாரோ, எல்லா விதமான பொறாமைக்காரர்களுடைய பொறாமையின் தீங்கிலிருந்தும் பொறாமையின் பார்வையிலிருந்தும் இவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு இது ஒரு அரணாக, கேடயமாக அமையும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமையின் காரணமாக எங்களுடைய ஈமானை, இறை விசுவாசத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பொறாமைப்படக்கூடாது. இறைவன் தந்த அருட்செல்வங்கள் எங்களுக்கு எதுவோ அதை நினைத்து நாம் பெருமிதம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் கூறுகிறான், நான் தந்த அருட்செல்வங்களை நினைத்து நீ எனக்கு நன்றி செலுத்தினால் நான் இன்னும் இன்னும் உனக்கு என்னுடைய அருட்கடாட்சங்களை அள்ளித்தருவேன் என்று இறைவன் கூறுகிறான். பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை.
பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் இரண்டு மனிதர்களை பார்த்துத்தான் பொறாமையை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த 2 பேரை மாத்திரம் வைத்து நீ பொறாமைப்பட்டுக்கொள். அந்த 2 மனிதர்களில் ஒருவர் யார் தெரியுமா? பொருளாதாரத்தையும் பண வசதியும் வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் இறை வழியில் அவைகளை தர்மமாக அள்ளி கொடுக்கிறார். 4 பேருக்கு அவர் அதனை உதவிக்காக கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கிறார். நளினப்பட்ட மக்களுக்கு, ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியாக தன்னுடைய சொத்துக்களிலிருந்து இறைவன் தந்தான், நான் அவனுக்காக இறை வழியிலே இவைகளை செலவழிக்கிறேன் என்று யார் ஒருவன் இறை வழியில் தன்னுடைய சொத்துக்களை, செல்வங்களை இறைவனுடைய நன்மையை நாடி யார் செலவழிக்கிறானோ அவனை பார்த்து நாம் பொறாமைப்படலாம். ஏன் இவனுக்கு மட்டுமா சொத்துக்கள், செல்வங்கள் இருக்கிறது? எனக்கும் தான் இருக்கிறது, நானும் இவனைப் போல செலவழிக்க முடியுமே என்று அவனை பார்த்து பொறாமைப்பட்டு இவனும் இறை வழியிலே செலவழிப்பதற்கு இஸ்லாம் இந்த பொறாமை அனுமதித்திருக்கிறது. இது இஸ்லாம் அனுமதித்த முதலாவது பொறாமை அனுமதியாகும். 2வது, பரிசுத்தமான அல் குர்ஆனை நாளாந்தம் ஓதுகின்ற மனிதனை பார்த்து நானும் அவனைப் போன்று ஓத வேண்டும், இறைவனுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று பொறாமைப்படுகின்ற மனிதனையும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இந்த 2 மனிதர்களை தவிர 3வது பொறாமை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. பொறாமைப்படாதீர்கள், உங்களுடைய இறை விசுவாசம் என்கின்ற ஈமானை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என இஸ்லாம் எங்களை பார்த்து கண்டிக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோமாக, எல்லாம் வல்ல இறைவனின் அன்பையும் அருளையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.